Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த 15 பேரின் 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி ஃபாத்திமா நகர் தேவாலயத்தில் வைக்கப்பட்டுள்ள அவர்களது உருவப்படத்திற்கு பொதுமக்கள் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். வீர வணக்கம் வீர வணக்கம் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் தன்னுயிர் ஈந்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் தன்னுயிர் ஈந்து மண்ணுயிர் காத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம். தூய காட்சி கேட்டோம், ஆனால் எங்களுக்கு கிடைத்ததோ தோட்டாக்களும் தடியடிகளும் தான். கடந்த 2018ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் தன்னுயிர் ஈந்த 15 தியாகிகளுக்கு இன்று நினைவேந்தல் செலுத்தும் விதமாக தூத்துக்குடி மாவட்ட மக்கள் கூட்டமைப்பு மற்றும் பாத்திமா நகர் மக்கள் சார்பாக இன்று 7ஆம் ஆண்டு நினைவேந்தல் கூட்டம் நடைபெறுகிறது. இந்த 7ஆம் ஆண்டு நினைவேந்தல் கூட்டத்தில் நாங்கள் அரசுக்கு வைக்கும் கோரிக்கை என்னவென்றால், தியாகிகளுக்கு நினைவு மண்டபம் அமைத்திடு மற்றும் இந்த கொலைக்கு, இந்த துப்பாக்கிச் சூட்டிற்கு காரணமான கொலையாளிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து உள்ளிட்ட 8 கோரிக்கைகளை இன்று அரசுக்கு நாங்கள் பரிந்துரைக்கிறோம், வலியுறுத்துகிறோம். எந்த வாக்குறுதிகளை சொல்லி இந்த திமுக அரசு இன்று ஆட்சிக்கு வந்ததோ அந்த வாக்குறுதிகளை ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக வாக்குறுதிகளை நிறைவேற்றி தரும்படி நாங்கள் பணிவன்புடனும் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.